ஐயா வே சங்கரநாராயணன் சிரிப்பு மலர்களும் சிந்தனை விதைகளும் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்கள் பிறந்தது நம்ம மாவட்டம் தூத்துக்குடி தான் பிறந்த ஊர். பணியாற்றுவதற்காக சேலம் சென்று கைலாஸ் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியிருக்கிறாங்க. பயணக்கட்டுரை உட்பட 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் பனிப்பொழியும் தேசத்தில் 10 நாட்கள் அப்படிங்கிறது கனடா தேசத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள் என்கிற புத்தகத்துக்கு அதையும் எழுதியிருக்கிறாரு. 70க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று ஆன்மீகம் மற்றும் இலக்கிய சொற்பொழிவுகள் நடத்தியிருக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய சிரிப்பு மலர்களும் சிந்தனை விதைகளும் தலைப்பிலே மகிழ்வுரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த விழா மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தினுடைய நிறுவனர்களாக விளங்கக்கூடிய டாக்டர் ஐயா வெங்கடேஷ் அவர்களே, டாக்டர் திருமதி லதா வெங்கடேஷ் அவர்களே, இயக்குநர்களாக விளங்குகின்ற ஐயா காளிதாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் ஜான் கணேஷ் அவர்களே, காப்பாளர்களாக விளங்குகின்ற திரு மோகன்ராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் சேர்மதுரை அவர்களே, நண்பர் துரைராஜ் அவர்களே, நண்பர் செல்வின் அவர்களே, ஆலோசகராக இருக்கக்கூடிய ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்களே, இன்னொரு பட்டியல் இருக்குது. இந்த விழாவிலே முன்னிலை வகித்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கோபால்சாமி அவர்களே, தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மதிவாணன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு 1/4 நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு பிறந்த மண்ணிலே கால் பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம் எனக்கு தந்திருக்கிறது. அதற்காக கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு மன்றத்தை நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தவன். அதிலும் 85 மாதங்களாக அருமையான இந்த நிகழ்வை தொடர்ந்து நடாத்தி ஒரு அருமையான ரசிக வட்டத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி இருப்பதற்காக மகிழ்வோர் மன்றத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ரசிப்பு என்றால் அதை நெல்லை சீமை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. திருநெல்வேலியிலே தான் ரசிகமணி டிகேசி வட்டத்தொட்டி என்று ஒரு அமைப்பை வைத்து இராமாயணத்தை பற்றியும் சங்க இலக்கியங்களை பற்றியும் புராணங்களை பற்றியும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறையை முதலாக வட்டத்தொட்டி என்ற பெயரிலே முழுக்க ரசிப்புத்தன்மை உடையவர்களை வைத்து ஆரம்பித்த பெருமைக்குரிய மண் இந்த திருநெல்வேலி மண், நெல்லை சீமை. பிரிக்கப்படாத நெல்லை சீமையிலே தூத்துக்குடியிலே நான் பிறந்தவன். நான் பிறந்தது தூத்துக்குடி, படித்தது காரைக்குடி, வளர்ந்தது குன்னக்குடி. நான் ஒரு முக்குடிகாரன், ஆனாலும் நான் ஒரு மூத்த தமிழ்குடி. நகைச்சுவை சிரிப்பு மலர்களும் அந்த பையன் பார்க்குறான். ஆமாம், அவன் என்ன நினைக்கிறான், நாம் பேசுனதை விட இந்த ஆள் என்ன பேசிட போகிறாரு. அது பாப்பா, இது பீப்பா.
என்ன அதனால அவன் 2-3 தடவை வந்து என்ன நீங்கள் தான் தட்டுறீங்களா? சரி சரி, சொல்லிட்டு தட்டினீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய தட்டுக்கள் வாங்கியிருக்கிறேன். நெல்லை சீமையிலே நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்கிய இடம் தூய யோவான் கல்லூரி பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் காலேஜில் தான் நான் புகுமுக வகுப்பு, அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பியூசி அப்படின்னு இருக்கும், 1 வருஷம் படிக்கணும். அவள் +2 கிடையாது, 11th வரைக்கும் ஸ்கூலில் படிக்கணும். பியூசி என்று 1 வருஷம் காலேஜில் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் 3 வருட பட்டப்படிப்புக்கு போக முடியும். அப்போ தூய யோவான் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறேன். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே ஒரு பணிமனை, அந்த இது நெடுஞ்சாலைத்துறையினுடைய பணிமனையில் தங்கியிருக்கிறார். அவர் அங்கே ஒரு சில நிகழ்வுகளுக்காக வந்து திருநெல்வேலியில் தங்கியிருக்கிறார். 1 வார காலம் அவர் அங்கே இருப்பார்னு கேள்விப்பட்டோம். அப்போ நான் அந்த கல்லூரியில் ஜான்ஸ் காலேஜில் நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை கழகம், அதில் நான் தான் செக்ரட்டரி. அப்போ ரொம்ப துடிப்பாக இருப்பேன். இப்போ 70 வயசு ஆச்சு, துடிப்பெல்லாம் அடங்கி போச்சு. அப்போ துடிப்பாக இருந்த அந்த இளமை முறுக்கு நம்ம திருநெல்வேலியிலேருந்து நண்பர் செல்வகுமார் வந்திருக்கிறாரு, இரத்த தான அலுவலர். யாருக்காவது ரத்தம் வேணும்னா அவர் ரத்த காட்டேரி மாதிரி எந்த நைட்டுனாலும் ரத்தம் கொடுக்க ஓடி வந்துடுவார். அதனால் அவருக்கு நாங்கள் செல்லமாக ரத்த காட்டேரினே பேர் வச்சுருக்குறோம். ஆனால் அவர் அந்த ஜான்ஸ் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. என்னுடைய பேச்சை கேட்பதற்காகவே அவர் வந்திருக்கிறாரு. இப்படியும் சில ஆட்கள் இருக்காங்க, என் பேச்சை கேட்டு ஓடி போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனால் என் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக 2 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறார். ரைட்டு. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அப்போ ஆட்சி பொறுப்பில் இல்லை, 72ல் அவர் ஆட்சியில் இல்லை. அந்த நேரத்தில் அவர் சில பணிகளுக்காக அங்கே வந்து தங்கியிருக்கிறார். ரெஸ்ட் ஹவுஸில் நெடுஞ்சாலைத்துறை பணிமனையில் தங்கியிருக்கிறார். அவர் 1 வாரம் தங்கியிருப்பார்னு தெரிஞ்சுது செய்தி. உடனே நான் நேராக அப்போ தங்கப்பாண்டியன்னு எங்கள் பிரின்ஸ்பால் அங்கே இருந்தார். உங்களுக்கு தெரியும், அது கிறிஸ்தவ மேனேஜ்மெண்ட்டு யோவான் கல்லூரி. நான் எங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட போனேன். போய் ஐயா, இந்த மாதிரி கவின்கலை கழகத்தில் வந்து ஆண்டு விழா வைக்கணும். இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து இங்கே முகாமிட்டிருக்கிறாரு, திருநெல்வேலியில் 1 வாரம் இருக்கிறாரு. அதனால் அவரை அழைத்து வந்து நம்ம கவின்கலை கழகத்தை தொடங்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னோம். அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதெல்லாம் வேண்டான்னாரு. ஏயா வேண்டாங்கிறீங்க? அரசியலுக்கு அப்பாற்பட்ட கல்வி கண் கொடுத்தவர் அல்லவா அந்த காமராஜர். அவர் ஒரு கல்விக்கூடத்துக்கு வருவதுதானே பொருத்தமாக இருக்கும். அவர் வரவில்லை என்றால் இந்த கல்விக்கூடத்துக்கே ஒரு பெருமை இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக அவரை தான் கூப்பிடணும் அப்படின்னு நாங்கள் 4-5 பேர் சண்டை போடுறோம். அவர் சரின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபாதருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அவர் அதுக்கு மேலே அலோவ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லை எங்களுக்கு. அந்த ஜான்ஸ் காலேஜ் உள்ளே போனீங்கன்னா தெரியும், அந்த போர்ட்டிகோவுக்கு முன்னாலேயே சைக்கிள் செட் இருக்கும். அங்கே உண்ணாவிரதம் உட்காந்துட்டோம். இப்பயும் இருக்கா? அங்கே போய் உண்ணாவிரதம் இருந்துட்டோம். ஒரு 10 மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டோம். காமராஜரை காலேஜுக்கு அழைச்சிட்டு வரணும், இல்லை என்றால் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம். அது இப்போல்லாம் உண்ணாவிரதம் வந்து ஒரு உண்ணாவிரத பந்தலில் பார்க்குறேன், ஒரு கயிறு கட்டியிருக்கு. இங்கிட்டு பாதி பேர் உட்கார்ந்துருக்குறான், இங்கிட்டு பாதி பேர் உட்கார்ந்துருக்குறான். என்ன எதுக்குடா இவன் 2 பேர் பிரித்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன். என்னையா உண்ணாவிரதத்தில் வாழ்த்தி பேசுகிறக்கா என்னை கூப்பிட்ருக்காங்க, என்னையா 2 பிரிவாக உட்காந்துருக்காங்களேன்னு. அதில் அவர் சொன்னார், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சைவம், இருக்கிறது உண்ணாவிரத பந்தல். இந்த பக்கம் இருக்கிறவங்க பூரா சைவம், அந்த பக்கம் இருக்கிறவங்க பூரா அசைவம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க திரைக்கு பின்னால் சைவமும் அசைவமும் அங்கே போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. என்ன அந்த மாதிரி உண்ணாவிரதம்லாம் அப்போ கிடையாது. ஒரு வீரம் முறுக்கில் போய் உக்காந்துட்டோம். சாயங்காலம் வரைக்கும் காலையில் சாப்பாடு சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு எல்லா கூட்டமும் எங்களை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிது, யாரும் வெளியவும் போக மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லை. இவர் பிரின்சிபால் சொல்லிட்டாரு, ஐயா பையங்க யாரும் வெளியே போக மாட்டேங்கிறாங்க, உண்ணாவிரதம் 10 பையங்க உட்காந்துருக்குறாங்க. இந்த சங்கரநாராயணன் ஒரு விளங்காத ஆள் இருக்கான், அவன் தான் வந்து முன்னே இதை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. உடனே ஃபாதர்லாம் வந்துட்டாங்க. வந்து எங்களை உள்ளே அழைச்சாங்க. அழைச்சி என்ன வேணும்? இல்லை காமராஜர் வரணும்.
இல்லை அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு. ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவரை நம்ம கல்லூரிக்கு அழைச்சா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க. இல்லைன்னா காமராஜரை கூட்டிகிட்டு வர்றது அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் ஆட்சியாளர்களுடைய அதிருப்திக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு பயந்து போய் அவங்க அதை தடை பண்ணாங்க. நாங்கள் விடாப்பிடியாக இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் சமைக்கலாம் வீட்டுக்கே போகல, இந்த 10 பேர் 100 பேர் 1000 பேராக உட்காந்துருவோம் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டு அது பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்த பிறகு ஒரு 2 நாளில் இது வைக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் வந்து அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருந்தலைவரை பார்க்க போகிறோம். பிரின்ஸ்பாலும் கூட வந்தார், அதுதானே மரபு. பிரின்ஸ்பாலும் வந்தார். அப்புறம் இந்த மாதிரி பையங்க ரொம்ப விரும்புகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாங்க. அவரும் சரி எனக்கு பகல் நேரத்தில் காலையில் போடுங்க, மத்தியானமெல்லாம் வர முடியாது, காலையில் நேரத்தில் போடுங்க, 1 மணி நேரம் தான் இருப்பேன்னாரு. சரின்னு சொல்லி நாங்களும் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒரு புதன்கிழமை நேரம். அப்போ டான்ஸ் காலேஜில் ஆடிட்டோரியம் மேலே இருக்கும், மேலே தான் ஆடிட்டோரியம். பெருந்தலைவரும் கரெக்டான நேரத்துக்கு வந்தார். உடனே கூட்டிகிட்டு போனோம். மேலே போய் 1972 மேலே போகிறோம். மேலே போய் அங்கே இருந்தது நான் தான் வரவேற்பு கவிதை, அவருக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதி பெருந்தலைவர் முன்னால் வாசித்தேன். வாசித்து முடித்தாச்சு. பெருந்தலைவரும் ஒரு 3/4 மணி நேரமாக பேசினார். பேசி முடிச்சுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. கீழே இறங்கி வர்றோம். மாடிப்படியில் இறங்கி வரும்போது மாடிப்படி டேர்ன் ஆகும்ல, அந்த இடத்துல இடைவெளி இருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட தங்கப்பாண்டியன் போகிறாரு, ஃபாதர் போகிறாரு, இவர் பெருந்தலைவர் போகிறாரு, நானும் 4-5 பசங்களும் பின்னால் ஒரு 2 அடி பின்னால் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தங்கப்பாண்டியன் பின்னால் பார்த்தாரு, என்னைய பார்த்துட்டு இங்கே வான்னு கூப்பிட்டாரு. உடனே நான் போனேன். என்னைய காமராஜர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு தங்கப்பாண்டியன். பக்கத்தில் வந்து பெருந்தலைவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பையன்தான் வந்து நீங்கள் கல்லூரிக்கு வந்தே ஆகணும்னு உண்ணாவிரதம் இருந்தவேன்னாரு. இப்போ மாதிரி இருந்தால் இளைஞரணி தலைவர் ஆக்கியிருப்பாங்க. நான் அரசியல் பேச மாட்டேன், ஏன்னா பெருந்தலைவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா, ஏன்னா கல்வி தந்த கடவுள் இல்லையா. இன்றைக்கி நாங்களாம் பட்டதாரிகளாக 7 பட்டம் வாங்கியிருக்கோன்னா அதெல்லாம் பெருந்தலைவர் போட்ட பிச்சை. அந்த நன்றியை மறக்கக்கூடாது இல்லையா. அதை விட ஒரு பெரிய பிச்சை அவருக்கு எனக்கு போட்டார். இனி இந்த பையன் தான் வந்து இதில் போர்ட்டிகோவிலேயே உண்ணாவிரதம் இருந்தவன், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி என்னை ஏறங்க பார்த்தாரு. கூப்பிட்டார் பக்கத்தில், கூப்பிட்டு பாராட்ட போகிறாருன்னு நினச்சேன். இப்போ ஐயா அடித்தார்ல, இதை விட பலமாக அவர் கை இதை விட பெரிய கையாக இருக்கும், முறை மாதிரி இருக்கும் பெருந்தலைவர் கை. என்ன நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். படான்னு ஓங்கியே வச்சுட்டார், முதுகில் ஒரு அடி வச்சார். ஏன்னா நீங்களாம் படிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், நீ படிக்க வேண்டிய இடத்துல வந்து போராடிக்கிட்டு இருக்கியே, இதில் என்னையா நியாயம் இருக்குது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு திட்டிவிட்டு ஒரு அடியும் கொடுத்துட்டு போனார். ஆனால் எனக்கு அப்பொழுது அந்த அடியினுடைய பெருமை தெரியலை. ஆனால் அவரிடம் வாங்கிய அந்த அடிதான் வாழ்க்கையிலே பல படிகள் ஏறுவதற்கு எனக்கு துணையாக இருந்திருக்கிறது. அடி தான் படி, அடியாத மாடு படியாதும்பாங்க நம்ம இதில். அதனால தான் பாரதிதாசன்கிட்ட போய் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், அருமையாக நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கைதட்டுங்க. ஏன்னா அவங்க இன்னொரு 1/4 மணி நேரம் கொடுத்தனா கூட நான் 1/2 மணி நேரத்தில் பேசியிருப்பேன். 1/2 மணி நேரம் கூட எனக்கு போதும். குழந்தைகளை வந்து ஏன்னா பாப்பா பாட்டு பாடிய பாரதி மூச்சு காற்று உலாவுகிற பூமி இல்லையா. ஏன்னா பாரதியினுடைய சீடன் பாரதிதாசன், அவன் பாரதியாரை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் 28 வரியில். பாரதியார் யார்? எப்பவுமே ஆசிரியரை பற்றி பையங்க நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டான். என்கிட்ட படிக்கிற பையன், அவனை என் ஒய்ஃபை ஒரு தடவை தெரியாதனமாக நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர் வந்து ஏண்டா உங்கள் வாத்தியார் எப்படி அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், எங்கள் வாத்தியார் அரபிக் கடல்னா. ஓ அவ்வளோ ஆழமான புலமை உள்ளவரா அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்குறா. நம்மளை பற்றி நம்ம கணவரை பற்றி சொல்கிறாங்களேன்னு அவள் பெருமையோடு இருக்கிறான். அவ்வளோ புலமை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறுவர் ரம்பம் பிளேடு அரபிக்கடல்னு. எந்த ஆசிரியனும் பற்றியும் மாணவன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டான். ஹெட்மாஸ்டர் சிரிக்கிறாரு என்ன. ஆனால் அது அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நம்ம ஊர் உண்மையெல்லாம் அவர் போட்டு உடைக்கிறாருன்னு. ஊருக்கு ஊர் அதுதான். நல்ல சர்டிஃபிகேட் பையன்கிட்ட வாங்க முடியாது. நல்ல சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த வாத்தியார் நல்லவனாக இருக்க முடியாது. ஆனால் உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு 28 வரிகளிலே ஒரு மிகப்பெரிய பட்டயம் கொடுத்தான் பாரதிதாசன்.
கொலைமலிந்த நாளில் கொல்லா நோன்பு நிலை பெற வேண்டி நெடுந்தவம் புரிந்த தாயகம் சமன்மதம் தன்னை ஈன்றதென்றோ முக்தியோ சிலரின் சொத்தன இருக்கையில் இத்தமிழ் நாடு தன் இருந்தவ பயனாய் ராமானுஜனை ஈன்றதென்றோ இந்நாடு வடகளை ஏன் என எண்ணி தென்களை இன்று திகழ்ந்ததென்றோ துருக்கர் கிறித்தவர் சூழ் இந்துக்கள் என்றிருப்பவர் தமிழர் என்றெண்ணாது சச்சரவுப்பட்ட தந்தமிழ் நாடு மெச்சவும் காட்ட வேண்டுவோன் எண்ணி ராமலிங்கனை ஈன்றதென்றதோ மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்த்திடும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன இன்று சீர்பரல் இயற்கையாம் ஜாரின் கொடுமை தாங்கா ருஷ்யம் ஏருளல் லெனினை ஈன்றே தீரும் செல்வர் சில்லோர் நல்வாழ்வுக்கே எல்லா குடிகளும் என்ற பிரான்சில் குடிகளுக்கென கவி குவிக்க விக்டர் யூகோ மேவினான் அன்றோ தமிழரின் உயிர்நிகர் தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலைமையில் தமிழகம் தமிழனுக்கு தகுமுயர் வலித்திடும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையிலே இலகு பாரதி புலவன் தோன்றினான். அவன் ஒரு பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நாட்டை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மன கமல வந்த கற்பூர சொற்கோ திறம்பாட வந்த புலவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்னென்று சொல்லுவேன் ஏதென்று சொல்லுவேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்லுவேன் ஏதென்று சொல்லுவேன். 28 வரியில் உலகத்தில் எந்த ஆசிரியனுக்கும் அவர் பாண்டிச்சேரியில் பாரதியார் இருக்கையில் இவர் போய் அவர்கிட்ட படிக்க போனார். யார்? கனக சுப்புரத்னம். அவர் பேர் கனக சுப்புரத்னம். போய் ஐயா உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்கள்கிட்ட மாணவனாக சேரணுன்னு இருக்கார். அப்போல்லாம் ஃபீஸ் கட்டினா எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன பாரதியார் நீ யாருன்னே தெரியாது. அவர் வில்லியனூர், பாரதிதாசன் பிறந்தது பாண்டிச்சேரியில் உள்ள வில்லியனூர் என்கிற ஒரு கிராமம். இப்போ அது டவுன் ஆயிடுச்சு. அவர் போய் என்னை சீடனாக சேர்த்துக்கணும் அப்படின்னு கனக சுப்புரத்னம் போய் கேட்குறாரு. அப்போ அவருக்கு பாரதிதாசன் பேர் கிடையாது, கனக சுப்புரத்னம் தான். உடனே பாரதி சொன்னார், கனக சுப்புரத்னம் நீ யாருன்னே தெரியாதே, நீ எப்படி உன்னுடைய நாலேஜ் என்னன்னு தெரியாதே, எப்படி நான் உன்னை மாணவனாக சேர்த்துக்க முடியும்னு. இல்லை நான் கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லி ஒரு 40 பக்கம் நோட்டு. இந்த நோட்டை எடுத்து பாரதி இவர் கனக சுப்புரத்னம் பாரதியார்ட்ட கொடுத்தாரு. பாரதியார் அதில் அவன் அந்த பையனுக்கு 12 வயசு தான் அப்போது கனக சுப்புரத்னத்துக்கு. அவர் வாங்கி அந்த 42 பக்கத்தை அப்படி புரட்டி பார்த்தாரு, நல்லாவே எழுதியிருக்கான். அந்த பையன் 12 வயசுக்கு மீறின சிந்தனை, அருமையான கவிதை. உடனே சபாஸ் கனக சுப்புரத்னம், ரொம்ப அருமையாக கவிதை எழுதியிருக்கிற, சபாஸ், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ஆனால் உன்னை மாணவனாக சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். ஏன் நல்லா தனியாக எழுதியிருக்கிறேன், இப்போலாம் நான் புது கவிதை எழுதுகிறான், வெட்டு நகத்தை வெட்டு அழுக்கு சேரும் அதனால் வெட்டு. இது ஒரு கவிதை, அதை ஒரு புஸ்தகம் போடுறான், அதை 300 ரூபாய்க்கு விற்கிறான். அதை இளவெடுத்து நம்மளும் போய் வாங்குகிறோம். ஏன்னா அது பெரிய கொடுமை. ஆனால் அவன் அருமையாக கவிதை எழுதியிருக்கிறான். 12 வயசு பையன் வயசுக்கு மீறி அருமையாக கவிதை எழுதியிருக்கான், பாராட்டுறாரு. ஆனால் மாணவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். காரணம் சொல்லணும்ல, ஒருத்தனை சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு காரணம் சொல்லணும். உடனே பாரதியார் சொன்னார், அடிப்படை கொள்கையிலே நீயும் நானும் முரண்பட்டவன், நீயும் நானும் முரண்பட்டவர்கள். நான் சர்வ 24 மணி நேரமும் ஆயுள் பூராவும் சக்தியை வழிபடுகிற சக்தி உபாசகன். ஆனால் நீயோ சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்லக்கூடியவன். என்ன எழுதியிருக்கான் தெரியுமா கவிதையில்? 12 வயசு பையன், ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கி வைத்து பிளப்பது தான் என்னாலோ. அடிப்படை கொள்கையிலேயே நமக்கு முரண்பாடு இருக்கிறது, உன்னை எப்படி நான் மாணவனாக சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், உங்கள்கிட்ட மாணவனாக படிக்கணும்னு. உடனே இவர் நினச்சார், இவன் நம்ம வழிபடுற சக்தி தேவியை பற்றி ஒரு பாட்டு எழுத சொல்லுவோம், இவன் பயந்து போய் கொள்கையை விட்டு கொடுக்காமல் ஓடி போயிடுவான் அப்படின்னு நினச்சி, அப்படியா நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறீல, ஆனால் நான் அன்றாடம் வழிபடுகிற சக்தி தேவியை பற்றி ஒரே ஒரு கவிதை பாடு, உன்னை நான் மாணவனாக சேர்த்துக்கிறேன்னாரு. அந்த பையனை நான் உடனே பாடுறேன்னு சொல்லி உடனே உட்காந்து எழுதுனான் கனக சுப்புரத்னம். அவன் எழுதின கடவுள் பாட்டு அதுதான், சக்தி தேவியை பற்றி அவன் பாடின ஒரே பாட்டு அதுதான். என்ன பாட்டு தெரியுமா? ஒரு நல்ல தீவிரமான சக்தி உபாசகன் கூட பாட முடியாத அப்படி ஒரு பாட்டை பாடினா, எங்கெங்கு காணினும் சக்தியடா. யாரு? கனக சுப்புரத்னம்.
எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா, தங்கும் வழியினில் கோடி அண்டம் அந்த தாயின்கை பந்தன ஓடுமடா. சக்தி தேவி மேலே இருந்து ஓய்வு நேரத்தில் பந்தை உருட்டி விளையாடுறாளாம். அந்த பந்துகள் தான் பூமி, சந்திரன், செவ்வாய் என்று கிரகங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு மில்கி வே பால் வீதியில். எவ்வளோ கற்பனை பாருங்க. எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா, தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின்கை பந்தன ஓடுமடா. ஓர் கங்குலில் 7 முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த ஒளி எனலாம், அவள் மந்த நகை எங்கும் மின்னுதடான்னா. சபாஸ் கனக சுப்புரத்னம், இனிமேல் நீதான் என்னுடைய முதன்மை சீடன்னு சேர்த்துக்கிட்டாரு. சேர்ந்ததுக்கப்புறம் கனக சுப்புரத்னம் என்று தன்னுடைய தாய் தகப்பனார் வைத்த பெயரை அவன் மாற்றிக்கொண்டு இன்று முதல் நான் பாரதிக்கு அடிமை, பாரதிக்கு தாசன், என்னுடைய பேர் இனிமேல் பாரதிதாசன். இங்கே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்கல்ல, ஆனால் இப்போலாம் விளங்காத பேரெலாம் வைக்கிறாங்க. அண்மையில் இலங்கைக்கு போயிருந்தேன், பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி அருமையாக கவிதைலாம் சொன்னாங்க. அதில் ஒரு பிள்ளையை பார்த்து உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன். என் பேர் யாசிகா அப்படின்ச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாசிகாவா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேர் யார் வச்சா? எங்கள் அப்பா அம்மா தான் வச்சாங்கன்னு. உங்கள் அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்ச்சு. உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுன்னேன். அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா அம்மாவா? ஆமாம். குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? என்ன யாசிகான்னு. யார் சொல்லி வச்சிங்கன்னு? இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு குறுக்கள் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், அவர் யாசிகான்னு பேர் வச்சுட்டாருன்னு. யாசிகானா என்ன அர்த்தம் தெரியுமான்னு. அந்த அப்பா அம்மா சொன்னாங்க, எங்களுக்கும் தெரியாது, அதை பேர் வச்ச குறுக்களுக்கும் தெரியாது, ஆனால் ஃபேஷனாக இருக்கேன்னு வச்சுட்டேன்னு. நான் சொன்னேன், நீங்கள் பேர் வைக்கிறீங்க சரி, ஆனால் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேர் வைங்க. யாசிகானா என்ன அர்த்தம் தெரியுமா? பிச்சைக்காரின்னு அர்த்தம். யாசகம்னா என்ன? பிச்சை. வடமொழியிலே யாசகம் என்று சொன்னால் பிச்சை. யாசிகான பிச்சைக்காரின்னு. இன்னொரு பொண்ணு வந்தது, அது பேர் என்னன்னு கேட்டால் மகிஷா. மகிஷம்னா எருமை. ஐயா கரெக்டாக சொன்னார். மகிஷம்னா எருமை. மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு அம்பாளை சொல்கிறோம்ல, என்ன மகிஷம்னா எருமை. ஏங்க 10 மாதம் சுமந்து பெற்று ஆசையாக 10 வயசு 12 வயசு வரைக்கும் வளர்த்து, ஏ பிச்சைக்காரியே வா, ஏ எருமை மாடே வா அப்படின்னு கூப்பிட முடியுமா? ஆனால் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அர்த்தம் தெரியாமலே வச்சுருக்கிறாங்க. அர்த்தம் தெரியாத பேர்கள் நிறையா வச்சுச்சு. ஆனால் பாரதிக்கு தாசன் என்று அர்த்தமுள்ள பேரை அவன் மாற்றிக்கொண்டான். அவனுக்கு சீடனாக ஒருத்தன் போய் சேர்ந்தான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் இந்த பாரதிதாசனுடைய உண்மையான பேர் கனக சுப்புரத்னம் தானே. கனகங்கிறது இனிஷியல். அவங்க அப்பா பேர் கனக சபை. சுப்புரத்னம் தானே. அவன் சுப்புரத்ன தாசன் வச்சுக்கிட்டான். அதான் சுப்பு ரத்தின தாசன். அதனுடைய சுருக்கம் தான் சுரதா. இதான் கவி பரம்பரை. பாரதிக்கு தாசன் பாரதிதாசன், அந்த கனக சுப்புரத்னத்துடைய தாசன் சுரதா. இப்படி வரணும் பேரெல்லாம். ஆக இன்றைக்கு பேர் வைக்கிறது ஒன்றும் எந்த விதமான ஒரு வரைமுறையும் இல்லாமல் போயிடுச்சு. மகிழ்வோர் மன்றம் என்பதிலே ஒரு நல்ல இந்த தலைப்பு நிறைய இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் சிரிப்பு என்று சொன்னால் நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா ஜோக்கு. இப்போ குழந்தைங்கள்லாம் அருமையாக ஜோக்கு. பெரியவங்க சொல்கிற இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் பேசுகிறாங்கள, அவங்களோட இங்கே இருக்க குழந்தைங்க பிச்சு உதறது. அதே இந்த நாயை பற்றி ஒரு பொண்ணு சொல்லிச்சேன். எனக்கு நாய் 4-5 நாய் ஒட்டுக்கா. அவன் ஏன் நாய் வண்டியில் ஏறினான்னா, அந்த கடிக்கு இந்த கடி பரவாயில்லன்னு அவன் ஏறிட்டான் லாரியில். அந்த பிள்ளை எவ்வளோ ரசித்து அதை சொல்லுது. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டாண்டப் காமெடியன்ஸு அவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நகைச்சுவை இதாச்சு. நீங்கள் ஒன்று சொல்கிறேன், உலகத்துக்கு நகைச்சுவையை முதலிலே கற்றுக் கொடுத்தவன் தமிழன். தமிழிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான நூல் எது என்றால் தொல்காப்பியம். அதுக்கு முன்னால் நூல்கள் இருந்திருக்கு. தமிழில் எழுதப்பட்ட முதல் நூல் அகத்தியம். அது நமக்கு கிடைக்கல. ஆனால் அகத்தியனுடைய 12 மாணவர்களில் ஒருவராக இருந்த தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் முதலாக நகைச்சுவை என்பதை அவர் தான் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வரைக்கும் தொல்காப்பியம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? 7000 வருஷமா 10,000 வருஷமானு தெரியாது. 10,000 ஆண்டுகள் என்று தேவநேய பாவனார் சொல்கிறாரு.
அப்போ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நகைச்சுவை 8 வகையான மெய்ப்பாடுகளை பற்றி பேச வந்த தொல்காப்பியன் முதல்ல என்ன வச்சானா, நகையே இளிவரல் மறுக்கை என்று ஒரு நூற்பா எழுதினான். அதில் முதல் உடம்பிலே தோன்றுகிற சுவைகளிலேயே நகைச்சுவை தான் மேலானது, முதலானது என்று அவன் சொன்னான். நகைச்சுவை. நம்ம தமிழன் ஆட்களை மட்டும் சிரிக்க வைக்கல, அம்பாலையே சிரிக்க வச்சான். கடவுளுடைய அந்தப்புறத்திலே போய் நகைச்சுவை பண்ண ஒரே ஆள் நம்மால் தான். திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி நிலையப்பொருட்களை சுற்றி இப்போ புரோட்டா கடை தான் வந்துருச்சு. என்ன நிறையா, ஆனால் அத்தனை கடைகள் இருக்குது. 100 வருஷம் 2-3 தலைமுறையாக உள்ள கடைகள்லாம் இருக்குது. ஆனால் அங்கே எவன்ட்டையாவது போய் நீங்கள் நாளைக்கு போய் கேளுங்க, நீங்கள் திருநெல்வேலி தானே, நாளைக்கு போய் இந்த கோயில் ஆசியாவிலேயே 2வது பெரிய கோயில் இதை யார் கட்டினான்னு கேட்டு பாருங்கள். ஒருத்தருக்கும் தெரியாது. நான் கேட்டு பார்த்தேன், ஒருத்தருக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாதுல்ல. அவ்வளோ பெரிய கோயிலை கட்டின அந்த மன்னனுடைய பேர் கல்வெட்டில் கூட இல்லை. நின்ற சீர் நெடுமாறன், 63 நாயன்மாரில் ஒருத்தராக இருந்த நின்ற சீர் நெடுமாறன் தான் அந்த கோயிலை கட்டினது, திருநெல்வேலி கோயிலை. அங்கே ஒரு ஆள் போனான், நம்பாள், ஒரு தமிழ் கவிஞனாலே அவனுக்கு கொஞ்சம் வித்வத் கர்வம் உண்டு. வேற போனான், சிவபெருமான் பார்த்தாரு. அவன் ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறான், பயங்கர கஷ்டம். என்ன சரி நம்ம அவன் குறையை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் நேராக போனான். சிவபெருமான் சன்னிதானத்துக்கே போகல, நெல்லையப்புறம் சட்டையே பண்ணல, நேராக அப்படியே பைபாஸில் போய் நேராக காந்தி மையத்தை போயிட்டான். ஏன்னா எப்பவுமே ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சா தான் காரியம் நடக்குங்கிறது நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருக்குது. ஆமாம், நேராக காந்திமதியை போய் பார்த்தான். காந்திமதியிட்ட போய் நின்னோடனே காந்திமதி பார்த்தா, என்னப்பா என்ன வேணும்னா, அப்போலாம் கவிஞர்களோட கடவுள் பேசியிருக்கிறாங்க. பாரதி பேசுனான்ல, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே. கடவுள்கிட்டே பேசுவாங்க. நம்ம கண்டவட்டெல்லாம் பேசுகிறோம் கனவுல, ஆனால் நம்ம ஆள் கடவுள்கிட்ட மட்டும் பேசியிருக்கான். காந்திமதியிட்ட போய் நின்று அந்த ஆள் கேட்குறான். அந்த அம்மா கேட்குது, என்ன ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கேன். ஆமாம், பெரிய மகஜரே இருக்குது, ஒரு 30 கோரிக்கை இருக்குது, 30 அம்ச கோரிக்கை, இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு நீல பட்டியலே வாசிக்கிறான். உடனே அந்த அம்மா, ஆகா இவ்வளோ கஷ்டத்துலையா இருக்க அவனு பதறிட்டு போய் எழுந்திருச்சுது. இவன் என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போகிறேன்னா, இல்லை இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கியே நெல்லையப்பட்டு சொல்லி உடனே அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக கிளம்புறேன்னா, இரு இப்போ போனால் நெல்லையப்பருக்கு அவருக்கு ஊரில் உள்ள எல்லாத்தையும் இழுத்து போட்டு உட்காந்துருக்கிறாரு. என்ன இப்போ போனால் நெல்லையப்பருக்கு நம்ம நீ சொல்கிறத கேட்பாரா? கேட்க மாட்டார். சரி அப்போ எப்போ தான் போக அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. யார்? காந்திமதி கேட்குது. மிஸ்ஸஸ் கடவுள், மிஸ்ஸஸ் சிவபெருமான் அது கேட்குது. சரி இப்போ போக வேண்டாம், அவன் 78 வேலையில் இருப்பார் தெரியும், சரி எப்போ தான் போகிறதுன்னு அப்படி கேள்வி நான் சொல்கிறேன்னு நம்ம ஆள் சொன்னான். நல்ல ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்களால் கோர்க்கப்பட்ட அம்சதூளிகா மஞ்சத்தில் அந்த புறத்தில் அர்த்தராத்திரியில் எங்கெல்லாம் ஊரை சுற்றிட்டு உன் புருஷன் வந்து உட்காருவான்ல, யார்கிட்ட? காந்திமதியிட்ட போய் சொல்கிறான் நம்மால். என்ன அர்த்தராத்திரியில் அம்சதூளிகா மஞ்சத்தில் அந்த புறத்தில் அவன் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து அங்கே உட்காருவான்ல, அப்போ உட்காந்துக்கிட்டு உன்ட்ட உன்னுடைய கனிவாய் முத்தம், ஒரே ஒரு முத்தம் தர மாட்டியா? ஆம்பளை பூரா முட்டாளாகிறது அந்த இடம் தான். என்ன சிவபெருமானே அப்படி தான் முட்டாளாயிருக்கிறான். என்ன ஒரே ஒரு முத்தம் தரமாட்டையா அப்படின்னு அவன் கெஞ்சுவான் பாரு உன் புருஷன். அப்போ ஒரு 8 அடி தள்ளி இருப்பார். என் பக்தன் அங்கே பரிதவிச்சு போயிருக்கிறான், நமக்கு என்ன சுகமாக கேட்குது அப்படின்னு அவனை, யாரை? சிவபெருமானை ஒரு 8 அடி தள்ளி வச்சுட்டு, அப்போ என் கோரிக்கையை ஒன்றொன்னா சொல்லு, மொத்தமாக சொல்லிடாத, மிரண்டுருவான். 30 கோரிக்கையை ஒன்றொன்னா சொல்லு. ஆய்முத்து பந்தரில் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தா என்று அவர் கெஞ்சும் வேளையிலே வேய்முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய்முத்தம் முதிர்ந்திடுமோ நெல்வேலி வடிவண்ணை என்ன. அந்த அம்மா சிரிச்சிருச்சு. உலகத்திலேயே கடவுளை சிரிக்க வைத்தவன் தமிழன் ஒருவன் தான். யாரையாவது எங்கேயாவது எந்த ஒரு இதுலையாவது கடவுளோடு இப்படி அந்யோன்யமாக பேசுகிறவங்க இருக்காங்களா? கிடையாது. உண்மையிலே அவன் யாருன்னு பேர் கூட வரலாற்றில் இல்லையா? அவனுக்கு தான் செலவு வச்சுருக்கணும்.
உலகத்திலே நகைச்சுவையாளன்னு ஒரு ஆளுக்கு சிலை வச்சாங்க. யாருக்கு? உலகத்தில் நகைச்சுவையாளன்னு ஒருத்தருக்கு முதல்ல சிலை வைத்தது யாருக்கு? கரெக்டாக சொன்னீங்க. சார்லி சாப்ளின். லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் அவென்யூ என்கிற சதுக்கத்தில் நான் போய் பார்த்துருக்குறேன். என்ன அந்த இதில் சார்லி சாப்ளினுக்கு சிலை வச்சாங்க. ஆனால் வாழ்க்கையிலேயே சார்லி சாப்ளின் மாதிரி கஷ்டப்பட்டவன் ஒன்றும் கிடையாது. சார்லி சாப்ளின் சின்ன வயசுலேயே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. அப்பா தனியாக போயிட்டார். அம்மா ஆதரவில் தான் இவர் இருந்தார். அப்புறம் அப்பாவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார் திடீர்னு. அந்த இறப்பை தாங்க முடியாமல் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்பா இறந்து போயிட்டார், அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. இவரை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விட்டாங்க. அப்புறம் அங்கே தான் படித்து வளர்ந்து 5 கல்யாணம் பண்ணார் அந்த மனுஷன். சார்லி சாப்ளின் 5 கல்யாணம், 5 மன வாழ்க்கையும் டைவர்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க பிறக்கும். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிரும். அவருக்கு மொத்தம் 16 பிள்ளைங்க, 5 கல்யாணம். வாழ்க்கையில் எந்த திருமணமும் நிலைக்கல. ஆனால் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த அந்த சார்லி சாப்ளின் தான் உலகத்தையே சிரிக்க வைத்தவர். உலகத்தையே சிரிக்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஆள். அதனால தான் அவருக்கு துக்கத்திலும் கூட உலகத்தை மற்றவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும், சிரிக்க வைக்க வேண்டும் என்று செயல்பட்டதாக தான் அவனுக்கு லண்டனில் சிலை வச்சாங்க. ஏன்னா அவன் இறந்தது லண்டனில். அவர்கிட்ட பத்திரிகையாளர் போய் கேட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? சார்லி சாப்ளின்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது அப்படின்னு. சார்லி சாப்ளின் என்ன தெரியுமா சொன்னார்? மழையில் நனைவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழையிலே நனைவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு, மழையில் நனைவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அப்போது தான் நான் அழுவது அடுத்தவர்களுக்கு தெரியாது. நகைச்சுவையாளர்கள் எல்லாம் தங்களுடைய சோகங்களை மனதுக்குள்ளே புதைத்து வைத்துவிட்டு இந்த சமுதாயத்தை சிரிக்க வைத்து கொண்டிருப்பவர்கள். இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? சார்லி சாப்ளின்னு சுவிட்சர்லாண்டில் ஒரு போட்டி நடத்துனாங்க. என்னென்னா, ஒரே உருவம் உள்ளவங்க ஒரு 7 பேர் இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது மாதிரி சார்லி சாப்ளின் மாதிரியே உருவத்தோற்றம் உள்ளவர்களை புறக்கி எடுத்து ஒரு 10 பேரை புறக்கி எடுத்து அந்த 10 பேருக்குள்ளே சார்லி சாப்ளின் மாதிரி ஆக்ட் பண்ணணும் மேடையில். அதுக்கு பரிசு உண்டு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்லாம் உண்டு. என்ன அப்போ சார்லி சாப்ளின் இந்த போட்டியை பார்க்குறதுக்கு சார்லி சாப்ளின் போனார். போனோடனே அவர் இயல்பாகவே நகைச்சுவை உள்ளவர் இல்லையா, அதனால் அவர் என்ன தந்திரம் பண்ணார், சார்லி சாப்ளின்னு தன்னை காட்டிக்காமல் கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் கலைச்சி விட்டுட்டு இவரும் அந்த போட்டிக்கு கலந்துக்க மாதிரி வந்துட்டார். அந்த போட்டியில் 10 பேர் கலந்துக்கிட்டு இருக்கையில் சார்லி சாப்ளினும் அதில் கலந்துக்கிறார் போட்டியில். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சார்லி சாப்ளின் உருவத்தோற்றத்தில் உள்ளவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஒரிஜினல் ஆளும் உள்ளே இருக்கிறார். என்ன கொடுமை தெரியுமா? அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு கொடுக்கல. சார்லி சாப்ளினே நடிக்க போயிருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல. சரி, 2வது பரிசாவது கொடுத்தாங்கன்னா 2வது பரிசும் கொடுக்கல, 3வது பரிசு தான் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு நான் முட்டாப்பையிலலாம் ஒரிஜினல் சார்லி சாப்ளின் நான் தான். டூப்புக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் டூப்பு. நீங்கள் சினிமா படம் எடுக்கிறாங்கல்ல, ஷூட்டிங், நான் நிறைய ஷூட்டிங் பார்க்க போவேன். ஏன்னா சினிமா துறையில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய மாடி மேலே இருந்துக்கிட்டு ஒரு ரஜினியோ அஜித்தோ அல்லது ஒரு இவர் விஜயோ மாஸ் ஹீரோ ஆகிட்டார்ல, என்ன இப்படி இதில் யாராவது ஒருத்தர் என்ன நாளைக்கு எவனாவது பத்திரிக்கையில் போட்டுருவான். என்ன கோவில்பட்டி மகிழ்வர்ணன் மன்றத்தில் விஜயை சொல்லாமல் அஜித்து மற்றவனெல்லாம் சொன்னாருன்றான். என்ன நம்மளால எது பேப்பரில் போடுறானோ இல்லையோ, இந்த சமூக வலைத்தளம் இருக்குல்ல, அதில் மாட்டினோம்னா சிக்கி சின்ன பின்னமாயிடுவோம். என்ன அப்போ இந்த மாடி மேலே இருந்து ஒரு நடிகர், பேரை விட்டுருவோம், பிரச்சனை என்ன, ஆமாம் ஆமான்ட்டார் ஐயா. ஏன்னா பக்கத்தில் இருக்கவர் அவர் என்ன இந்த ஆள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், அவர் பக்கத்தில் உட்காந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்து சிக்கலில் மாட்டிடுவாங்க. ஆனால் ஒரு நடிகர் அவர் மேலேருந்து குதிக்கணும், மாடி 2வது மாடியிலேருந்து குதிக்கணும். போகிறார்ல, நல்லா கவனிங்க, 2வது மாடிக்கு போயிட்டார். போய் அங்கேருந்து கீழே குதிக்க போகிறார்.
குதிக்கும்போது அவர் குதிப்பாரா? குதிக்க மாட்டார். அந்த மேலே விளிம்பில் போய் நிற்கிற வரைக்கும் அவரை கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டக்குன்னு அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள் குதிப்பார். அவருக்கு பேர் என்ன? இது என்ன அநியாயமாக இருக்குது? அவர் தான் ஒரிஜினலு. கீழே குதிக்கிறவன் தானே ஒரிஜினலு. என்ன, கீழே குதிக்கிறவன் ஒரிஜினலு. உண்மையிலேயே மேலேருந்து ஆக்ட் கொடுக்குறவன் தான் டூப்பு. அதனால தான் ஒபாமா இந்தியாவில் 10 நாள் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு டெல்லி பாலம் விமானத்தில் போய் பாலம் விமான நிலையத்திலேருந்து அவர் பயணமாகிறாரு அமெரிக்காவுக்கு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்டாங்க, இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், நீங்கள் நம்ம டிவியை காமிச்சு ஆர்யாவை ஹீரோங்கிறோம், சூர்யாவை ஹீரோங்கிறோம், விஜய் ஹீரோங்கிறோம், அஜித்தை ஹீரோங்கிறோம், இப்படி ஒவ்வொருத்தரையாக ஹீரோன்னு சொல்கிறோம்ல. டெல்லி விமான நிலையத்திலே நின்று கொண்டு ஒபாமா சொல்லுகிறார், அட முட்டா பயில், யார் நம்மளை பார்த்து சொல்கிறார், யார் யாரையோ ஹீரோன்னு சொல்கிறீங்களே, ஆனால் உலகத்துக்கே உண்மையான ஒரே ஒரு ஹீரோ உங்கள் நாட்டில் தான் பிறந்திருக்காரு, அவர் தான் மகாத்மா காந்தின்னு சொன்னார். ஆக நம்ம டூப்பை பூரா ஒரிஜினலாக நினச்சிட்ருக்கோம், ஒரிஜினலை பூரா டூப்பாக நினச்சிட்ருக்கோம். இப்போ நான் ஒரிஜினலு, நான் உலக நாட்டெல்லாம் எனக்கு 70 வயசாச்சு. 70 வயசில் 70 நாடு போயிருக்கிறேன். 70 நாள். இப்போ கூட 10 நாளைக்கு முன்னாடி தான் கனடா போயிட்டு வந்தேன். நீங்கள் என்னடா இங்கே உட்காந்துட்டு ரீலாக விட்றாருன்னு நினைக்காதீங்க. என்ன, எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ வேணாலும் அனுப்பி தரேன். இவர் சேரமுதிரையாட்டெல்லாம் இருக்குது, சரவணச்செல்வன்ட்டுலாம் இருக்குது. நயகரா நீர்வீழ்ச்சியில் போய் அப்படி போஸ் கொடுத்து, ஏன்னா இப்போ நம்ப உங்கள்கிட்ட இருக்கா, சரி உங்களுக்கு தெரிந்தால் ஊருக்கே இருந்த தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ப்ரூஃப் வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ பாரதியார் வீட்டுக்கு காலையில் போனோம், சேரமுதிரை தான் அழைச்சிட்டு போனார். அங்கே போய் 10 ஃபோட்டோ, எதுக்கு இத்தனை ஃபோட்டோ அப்படின்னு அங்கே இருந்தவங்க கேட்டாங்க. இல்லைன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இவன் எங்கேயாவது ஒரு ஓட்டு வீட்டில் போய் படம் எடுத்துட்டு பாரதியார் வீட்டுன்னு கதை விடுறானே. அதனால் டென்மார்க்னு ஒரு தேசம், 70 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். டென்மார்க் ரொம்ப குளிர் பிரதேசம். உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு மிகச்சிறந்த நாடுகள் என்று 10 பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் 3வது இடத்துல டென்மார்க் இருக்குது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இல்லை 5 நாடு, அதில் இது ஒன்று. அங்கே போயிருக்கிறேன். இது மாதிரி ஒரு அரங்கம். இந்த அரங்கத்தில் இது நிகழ்ச்சி நடக்க போகுது. நிகழ்ச்சிக்கு முன்னால் இது மாதிரி குழந்தைங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் இருக்குது. அவங்க எல்லார் வீட்லேயும், அங்கே ஈழத்தமிழர்கள் தான் அதிகம், அவங்க எல்லா குடும்பங்கள்லேயும் பெண் குழந்தைகளுக்கு கம்பல்சரியாக பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா பரதம் என்பது இந்தியாவிலே பிறந்த ஒரு புனிதமான கலை. நீங்கள் பரதம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அது டான்ஸ் ஆடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பரதம் ஆடுகிற அந்த குழந்தைகள் எந்த விதமான யோகாவுக்கோ ஜிம்முக்கோ போக வேண்டியதில்லை. அவங்களுடைய உடல் இயற்கையாகவே ஸ்திரமாக இருக்கும், வலுவாக இருக்கும். அதற்காகத்தான் பரதநாட்டியம். எல்லாம் போய் டான்ஸ் ஆடணும், சினிமாவுக்கு போகணுங்கிறதுக்காக தமிழே அதை வைக்கலை. கடவுளே ஆடி காட்டுறாரு. உலகத்திலே ஆடிக்கிட்டு இருக்க ஒரே கடவுள் நம்மால் தான். என்ன, நம்மை ஆட்டி வைக்கக்கூடிய கடவுளே ஆடிக்கிட்டு இருக்கான். காரணம், பரதம் என்பது ஒரு மிகப்பெரிய யோகா. அல்ல அந்த கண்ணு, கை, காலு, இந்த பாவனைகள் எல்லாம் கொஞ்சம் கூட பிசிறடிக்காமல் இருக்கணும். அவனா தான் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். என்ன, அது மாதிரி பரதமெல்லாம் நடக்குது. என்னையா அந்த வாசல் பக்கம் அந்த கார்னரில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் உட்காந்து வச்சு ஸ்நாக்ஸ் ஏதாவது போனால் 2-3 மணி நேரம் ஆகும். அதனால் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்லா உளுந்த வடையை நல்லா சுட சுட கொண்டு ஒரு 5-6 உளுந்த வடையை வச்சுருக்குறாங்க. நான் எடுத்து சாப்பிட போகிறேன். ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் அந்த ஒரு ஈழத்தமிழர் தான். கோட்டெலாம் போட்டிருக்கிறாரு, குள்ளாலாம் போட்டிருக்காரு. நான் மேடைக்காக பொய் சொல்லலை, உண்மையிலே நடந்தது. குள்ளாலாம் போட்டிருக்காரு. பார்த்துட்டு பக்கத்தில் நான் இப்படி சாப்பிட எடுக்க போகிறேன், இங்கே நிற்கிறாரு. நின்றுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா, சரியா வடையில் தான் பங்கு கேட்க வந்திருக்கார் போல இருக்குது. இல்லை இந்த வடை சாப்பிட்றீங்களாண்ணே? இல்லை வேண்டாம் அப்படின்னாரு. சரி என்ன விஷயம் அண்ணே? அவர் தலையை செஞ்சுக்கிட்டே நின்னார். என்ன விஷயம், ஏதாவது கேட்கணுமாண்ணே? ஆமான்னாரு. அண்ணே என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உங்களை பார்த்தா அவர் மாதிரியே இருக்குது. இந்த வடிவேலு மாதிரி. எவர் மாதிரின்னு சொல்லலை, உங்களை பார்த்தா அவர் மாதிரியே இருக்குன்னா. எனக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாரியார் சுவாமிகள் இனிமேல் தான் குண்டாக இருப்பார். அவரும் உலகம் புறம் போவார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவர் சட்டை போட்டுக்க மாட்டார், நான் சட்டை போட்டுக்கிறேன்.
என்ன. அதனால் உலகம் பூரா சுற்றுற வாரியார் சுவாமிகளோட நம்மளை ஒப்பிடுறான். யார் யாரோ வாரியார் வாரிசுன்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. ஊருக்கு ஒருத்தர் வாரியார் வாரிசுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன. ஆனால் நம்ம தான் உண்மையான வாரிசுன்னு டென்மார்க்லேயே உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்று டேனிஷ்லேயே அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவன் வாயால் அதை சொல்லணுன்னு ஒரு ஆசை. அதனால் யாரை மாதிரி இருக்குன்னு இல்லை சொன்னால் நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னா நான் எதுக்காக கோவப்பட போகிறேன். அப்போவே எனக்கு அடி வயிற்றில் புளி கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வில்லங்கத்தை கிளப்ப போகிறான் போல இருக்கேன்னு. இருந்தாலும் சரி அவன் வாயால் சொல்லட்டும்னு சொல்லி உங்களை யார் மாதிரி இருக்கேயா இது தெரியலன்னா எனக்கு மண்டேடியே வந்துடுன்னு. அவர் தயங்கி சொன்னார், கோச்சிக்கூடாது. நான் கோவப்படலையா சொல்லியா அப்படின்னேன். அவர் சொன்னார், இந்த குக்கு வித்து கோமாளியில் ஒருத்தர் வருவார், அந்த அம்மா ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படியே இருக்காருங்க. ஏற்கனவே பேசிட்டாங்க. அப்படியா, வெரி குட் வெரி குட், நீங்களாம் நல்லா வருவீங்க. அதையும் நீங்களாவது பரவாயில்ல, இந்த பக்கத்தில் இருக்க பையன் அவன் 1 மணி நேரமாக என் வயிற்றை தான் பார்த்துட்ருக்கான். எப்போ டெலிவரி ஆகுமோ. இப்போ டெலிவரி ஆகிட்டு இருக்கு. பேச்சுக்கும் டெலிவரின்னு தானே பேர். ஐ ஆம் டெலிவரிங் மை ஸ்பீச் என்ன. அதனால் என் முகத்தை பாரு, முகம் இங்கே இருக்குது, ஒரு 2 அடி மேலே பாரு. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, அபாசன் ஆகிடக்கூடாது. டெலிவரி ஆகாட்டினாலும் பரவாயில்ல, அபாசன் ஆகிடக்கூடாது என்ன. இங்கே பாரு, இந்த முகம் இங்கே இருக்குது. அதனால் என்ன, இதுதான் நான், இது நான் இல்லை, இது என் வயிறு, இது நான். நம்ம பிள்ளைகளை தப்பாக வளர்க்குறோம். ஒரு டீச்சர் யானை படம் வரைஞ்சிது போர்டில். யானை படம் சொல்லுங்கள் திஸ் இஸ் எலிஃபண்ட் அப்படின்ச்சு. எல்லா பையனும் திஸ் இஸ் எலிஃபண்ட்டுங்கிறான். இவனை மாதிரி ஒரு பையன் மட்டும்ங்கிறான். டீச்சருக்கு கோவம் வந்துருச்சு. திஸ் இஸ் எலிஃபண்ட் அப்படிங்குது. அவன் மட்டும் அப்படிங்கிறான். திஸ் இஸ் எலிஃபண்ட்ங்கிறான். டீச்சருக்கு கோவம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு அறை விட்டுது. இப்போ அடிக்க முடியாது, 7 வருஷம் உள்ளே வச்சுருவாங்க விசாரணையே இல்லாமல். ஆனால் அப்போ அடிக்கிறான். அந்த மல்லிகா டீச்சருக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுது. டீச்சர் எதுக்கு அடிக்கிறீங்க? ஆனால் திஸ் இஸ் எலிஃபண்ட்டுன்னு சொன்னால் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறேன்னு. அவன் சொல்கிறான் அந்த பையன், திஸ் இஸ் நாட் எலிஃபண்ட். இது யானையா? கிடையாது. திஸ் இஸ் நாட் எலிஃபண்ட், திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் எலிமெண்ட். அதானே கரெக்டு. அது யானையா? அப்போ தப்பாக தானே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்குறதா திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். திஸ் இஸ் தி பிக்சர் ஆஃப் டைகர் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் என்ன. அது மாதிரி நம்ம தான் தப்பாக வளர்க்குறோம். இப்போ டென்மார்க்குக்கு வந்துடுவோம் என்ன. நீங்கள் உங்களை பார்த்தா எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துடணும். வாரியார் சுவாமிகள்கிட்ட அந்த பழக்கம் உண்டு. எங்கெங்கேயோ கிளை கதைகள்லாம் சொல்லுவார், கடைசியில் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் கரெக்டாக உட்காந்துருவார். கரெக்டாக அது மாதிரி இப்போ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டோம் என்ன. உங்களை பார்த்தா அவர் மாதிரியே இருக்குது, செஃப் தாமு மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இதுக்கு நான் கேட்டுக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் உளுந்த வடை சாப்பிட மனசில் வச்சுட்டேன். என்னடா இது இந்த உளுந்த வடைக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு வடையை கூட சாப்பிடலன்னு மேடைக்கு போயிட்டேன். மேடைக்கு போய் உட்காந்துட்டு, நான் உலகத்தில் 70 நாடு சுற்றி இருக்கிறேன், ஆனால் இந்த டென்மார்க் நாடு சின்ன தேசம், அழகான தேசம் என்ன, இந்த டென்மார்க் நாட்டில் தான் நான் யாருன்னு கரெக்டாக ஒரு ஆள் கண்டுபிடிச்சார் அப்படின்னேன். ஐயையோ நம்மளை சொல்ல போகிறாருன்னு அந்த ஆள் ஓரமாக பம்புறாரு. ஏன்னா நான் சொன்னேன், நான் உலகம் பூரா சுற்றி இருக்கிறேன், தமிழர்கள் வாழுகிற இடமெல்லாம் சுற்றி இருக்கேன். இதுவரைக்கும் எந்த தமிழ் பேச்சாளரும் டென்மார்க்கில் பேசினதில்லை. டென்மார்க்கில் இதுவரைக்கும் யாரும் டென்மார்க்கினுடைய தலைநகர் கோபன்ஹேகனில் தமிழ் பேச்சு நான் போயிருக்கேன். நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். நீங்கள் தான் முதல் ஆளுன்னு சொன்னாங்க. அதனால நான் அந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஏன்னா பொய்யான தகவல்களை மேடையில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் நான் எத்தனையோ நாடு சுற்றி இருக்கிறேன், ஆனால் இந்த நாட்டில் தான் ஒரு ஆள் நான் யாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னார். அவரை தயவு செய்து மேடைக்கு அழைக்கிறேன் வாங்கன்னு. அந்த ஆள் ஐயோ மேடையில் கூப்பிட்டு திட்ட போகிறான்னு சொல்லி அவர் பம்புறாரு. அவர் வர்ற மாதிரி தெரில. உடனே பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு, ஐயா உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் குனிகிறார்ல, அவர் தான் மேடைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்ட்டார். உடனே மேடைக்கு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் பயந்துகிட்டே வர்றாரு. நான் எனக்கு பொன்னாடை போத்துனதை எடுத்து அவருக்கு போத்திட்டு, உலகத்தில் இத்தனை நாடு சுற்றினாலும் நான் யாருன்னு கரெக்டாக சொன்னார். என்னை செஃப் தாமு அப்படின்னு இது பண்ணார். தாமு என்ன செய்கிறார் தெரியுமா? தாமு செய்கிறது என்ன?
பச்சை காய்கறிகளை அந்த பையனை 2 தடவை சொன்னதும் அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். வயிற்றையே பார்த்துட்டு சொன்னதான் என்ன. அவன் செப்தாமும் என்ன பண்ணுறாரு, பச்சையாக இருக்க காய்கறிகளை சமைக்கிறாரு. சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். ஒரு பொண்ணு சமைஞ்சிட்டான்னு சொல்கிறோம்ல, ஒரு பெண் திருமண வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டுட்டான்னு அர்த்தம். சமைதல் என்றால் பக்குவப்படுதல் என்று அர்த்தம். பல வார்த்தைகளுக்கு நம்ம அர்த்தத்தையும் அனர்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சவம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சவம், அதை ஒரு அமங்கலமான சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம்ல. உண்மையிலே சவம்ங்கிறது மங்களமான சொல். சவம் என்பது ரொம்ப மங்களமான சொல். ஐயா, கோயிலில் திருவிழா, செம்பவள்ளி அம்மன் கோயிலில் திருவிழா நடக்குதுல்ல, உள்ளே இருக்கிற சாமி வெளியே எடுத்துட்டு வராங்களே, அதுக்கு என்ன பேர்? சவம். அதே நெல்லையப்பர் கோயில் காந்திமதி நெல்லையப்பரும் வெளியே வந்தாங்கன்னா அது மகோத்சவம், அது பெரிய சவம். இது சின்ன சவம், அது பெரிய சவம். அதை விடுங்க, ஒரு தாயினுடைய கருவறையிலே இருந்து குழந்தை வெளியே வருது, அதுக்கு என்ன பேர்? பிற சவம். கோயிலிருந்து சாமி வெளியே வந்தால் உற்சவம், குழந்தை தாய் வயிற்றிலேருந்து வெளியே வந்தால் பிரசவம். அதுபோல உடம்பு கூட்டிலே இருந்து உயிர் வெளியே போனால் அது சவம். அது மங்களமானது தானையா? இல்லை, மங்களமானது தானே. இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சது? 1947 ஆகஸ்ட் 15 இல்லையா? நல்லா தெரியும், ஏன்னா அன்றைக்கி தான் முட்டாய் கொடுக்குறாங்க. அதை முட்டாய் திருவிழாவே நம்ம ஆக்கிட்டோம். இப்போ நான் உங்களை திரும்ப கேட்குறேன், இங்கே நிறைய ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, பெரிய அறிவார்ந்த சமூகம். அதனால் நான் கேட்குறேன், இந்தியா எப்போ அடிமைப்பட்டது? இந்தியா அடிமைப்பட்ட நாள் யாருக்காவது தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னா டக்குன்னு சொல்லிடுறீங்கல்ல. இந்தியா எப்போ அடிமைப்பட்டது? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி என்கிற பேரில் அவன் உள்ளே வந்தான். 347 வருஷம் ஆங்கிலேயன் இந்த நாட்டில் இருந்தான். ஏன்னா 1600 வந்து 1947 வரைக்கும் இருந்தான். 347 ஆண்டு காலம் ஆங்கிலேயன் இந்த நாட்டில் இருந்தான்ல. என்ன, இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் எல்லாருக்கும் தெரியுது, அடிமைப்பட்ட நாள் யாருக்கும் தெரியல. இப்போ நான் கேட்குறேன், பிறப்பு என்பது என்ன? பிறப்புங்கிறது என்ன? உயிர் இந்த உடம்புக்குள்ள அடைக்கப்பட்ட நாள், அடிமைப்பட்ட நாள். உயிர் உடலுக்குள்ள அடிமைப்பட்ட நாள் இல்லையா? இது அதை பர்த்டே சிறப்பாக கொண்டாடுறோம். பர்த்டேனா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் இதுக்கு விடுதலை நாள் எது? சுதந்திர தினம் எப்போ? இது இங்கேருந்து விட்டு விடுதலையாகி நிற்பா என்று பாரதி பாடினானே, அது மாதிரி இந்த ஆன்மா இந்த உடம்புலேருந்து வெளியே விடுபட்டு போகிறது பாருங்கள், அதுதான் சுதந்திர தினம். நாம் அடிமைப்பட்ட தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், சுதந்திர தினத்தை அழுதுகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். பொருளே புரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நானும் குன்றக்குடி அடிகளார் தான், அவருடைய குன்றக்குடி தாழ்வாரத்தில் தான் நான் நாவை நடைவண்டியாக கொண்டு தமிழ் படித்த இடம் குன்றக்குடி தாழ்வாரம். அவரும் நானும் பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கிறோம், காரில் மகிழ்வுந்தில் போய்கிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சாமிக்கு நிகழ்வு. சாமியுடைய அந்திம காலத்தில் கூட சென்னை ராஜாஜி மருத்துவமனையில் அவர் பக்கத்தில் இருந்த ஒரே ஆள் நான் தான். நானும் பரமகுரு ஐயா, அவர் ஒரு உதவியாளர், 2 பேர் தான் இருந்தோம். என்ன, அப்போ அவர் பின்னால் உட்காந்துருக்கிறாரு, நான் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன். டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு இடத்துல அந்த புதுக்கோட்டை போகிற வழியில் ரயில்வே கிராசிங், அது கேட்டு சாத்தி இருக்குது. காரில் நாங்கள் 2 பேரும், நான் முன்னால் உட்காந்துருக்கேன், சாமி பின்னால் அந்த திண்டில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ காரு ஜன்னல் கதவை காற்று வர்றதுக்காக திறந்து விட்டார். அங்கே இந்த ஆடு மாடெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தது. உடனே இவர் சும்மாவே இருக்க மாட்டார். சாமி, குன்னக்குடி அடிகளாரும் சாமின்னு தான் கூப்பிடுவோம். சாமி கேட்டார், சங்கரா,
இந்த சங்கர நாராயணன் பேர். அது முழுசுன்னு சொன்னால் பாண்டிச்சேரி வந்துடும். அதனால் பாதியாக சுருக்கி சங்கரா ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறேன்னாரு. என்ன சாமி அப்படின்னு கேட்டேன். இந்த ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரைலாம் அலையுதில்ல, இதுக்கு பொதுவாக ஒரு பேர் உண்டு, என்ன பேருன்னு கேட்டார். ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இதுக்கெல்லாம் பொதுவாக ஒரு பேர் உண்டு, என்ன பேர்னு கேட்டார். அது ரெண்டாவது. நான் முதல்ல வேற ஒன்று சொன்னேன், என்ன தெரியுமா? விலங்கு. விலங்கு தான் அனிமல். மேன் இஸ் ஆல்சோ ஏ சோசியல் அனிமல். அல்ல, ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இதுக்கெல்லாம் விலங்குகள் என்று பேர், விலங்கு என்று பேர் அப்படின்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே அடுத்த கேள்வி கேட்டார், அதுக்கெல்லாம் ஏன் விலங்குன்னு பேர்? சாமி, இது மூக்குனா மூக்கு தான், இது நாக்குனா நாக்கு தான் அப்படின்னேன். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, 1611 நூற்பாவில் ஒரு நூற்பாவில் சொல்லிட்டாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அது தமிழுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஆங்கிலத்துக்கெல்லாம் பொருந்தாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்த தமிழிலே, இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, தமிழிலே உள்ள எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது. பொருள் இல்லை என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பொருள் தெரியவில்லை என்று அர்த்தம். பொருள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. விலங்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? விலங்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆனால் சாமி சொன்னார். விலங்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? விலங்கு என்று சொன்னால் ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இவைகளையெல்லாம் விலங்குகள் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் விலங்கு என்றால் குறுக்காக வளர்வதுன்னு அர்த்தம். வெர்டிக்கல் இல்லை, ஹரிசாண்டல். விலங்கு என்ற சொல்லுக்கு குறுக்காக வளர்வது. ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இதெல்லாம் எப்படி வளருது? குறுக்க தான் வளருது. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொன்னார், அதுதான் வேடிக்கை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இதுக்கு குறுக்காக வளர்வதுன்னு சொன்னல, ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். போலீஸ்காரர் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாரு, கையில் ஒன்று போடுறாரு, அதுக்கு பேர் என்ன? ஏன்னா அது குறுக்காக போடுறாரு. இப்படியா போடுறாரு? இப்படி போடுறாரா? இல்லை இல்லை, குறுக்காக தானே போடுறாரு. போலீஸ்காரர் இருக்காங்களா? சரி சரி, நல்ல வேளை நான் இது வரைக்கும் யார்ட்டையும் மாட்டலை. என்ன அப்போ போலீஸ்காரரு கையில் போடுறது குறுக்காக போடு. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஐயா கோவிச்சுக்காதீங்க, தமிழில் இப்படியெல்லாம் வார்த்தை இருக்குன்னு விலங்குங்கிற இடத்துல எழுதி வேணாலும் வைங்க, இதெல்லாம் நல்லது தானே, நல்ல காரியம் செய்யலாம்ல. விலங்கு என்றால் குறுக்காக. ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இவைகள் எல்லாம் குறுக்காக வளர்கிறது. ஆனால் மனிதன் ஒருவன் தான், 86 லட்சம் உயிரினங்களிலே மனிதன் ஒருவன் தான் மேல் நோக்கி வளர்கிறான். ஏனென்றால் அவனுடைய சிந்தனைகளும் மேல் நோக்கி வளர வேண்டும் என்பதற்காக. மற்ற மிருகங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. ரோட்டில் ஒரு சாமியார் போனாலும் நாய் குறைக்கும், ஒரு அயோக்கியம் போனாலும் நாய் குறைக்கும். சாமியார் யாரு, நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு பிரித்து பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு அவைகளுக்கு கிடையாது. மனிதனுக்குத்தான் அந்த 6th சென்ஸ் பகுத்தறிவு என்பது இருக்கிறது. அப்படியா சாமி, இது வரைக்கும் எனக்கு தெரியாதே அப்படின்னு. நீ நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரயில் வரல. அப்போல்லாம் வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அடைச்சி போட்டுருவானுங்க. இப்போயும் வரல. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இந்த சாமியை அடுத்தாப்புல எதுவும் கேள்வியை கேட்டப்படாதுன்னு. ஆனால் அவர் என்ன, ஆண்டவன் சில நேரம் அப்படி தான் விளையாடுவார். நான் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன், எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதே சாமி எனக்கு ஏற்படுத்திட்டார். அவர் அடுத்த கேள்வியை கேட்டார், சரி இதுக்கெல்லாம் பொதுவாக இன்னொரு பேர் இருக்குது, என்ன பேருன்னார். ஆனால் நான் யோசித்தேன், இப்போ ஐயா சொன்னார்ல அந்த பதில் ஞாபகம் வந்தது. இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் உண்டு. ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் உண்டு, அதுக்கு பேர் கால்நடை. சாமி அதோட விடல, இதுக்கு ஏன் கால்நடைன்னு பேருன்னாரு. ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இதுக்கெல்லாம் ஏன் கால்நடைன்னு பேருன்னாரு. இதண்டா விலங்குனா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாரு, இதுக்குன்னு. சாமி இதெல்லாம் இது அபத்தமாக இருக்குது. இப்போ விலங்குனா எனக்கு தெரியாது, ஆனால் இது ஈஸியாக தெரியுமே அப்படின்னு. என்ன அர்த்தம் சொல்லுனாரு? கால்நடைனா காலால் நடக்கக்கூடியது. ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரையெல்லாம் காலால் நடக்கிறனால அதுக்கு கால்நடைன்னு பேருன்னு. அவர் அடுத்தாப்புல கேட்டார், நீ நானும் எதால் நடக்கிறோம்?
நீயும் நானும் எதால் நடக்கிறோன்னு கேட்டார். எனக்கு அப்போ தான் அவர் அந்த கேள்வி ஏன் கேட்டார்னு தெரிஞ்சுது. ஐயோ, நாமளும் காலால் தான் நடக்கிறோன்னு. அப்போ நம்மள என்ன மாட்டு ஆஸ்பத்திரிக்கா ஊசி போட கொட்டிட்டு போகிறாங்க? நமக்கு தனி ஆஸ்பத்திரி இருக்குல்ல. என்ன காரணம்? நமக்கு மட்டும் கால்நடைன்னு பேர் இல்லை, அவைகளுக்கு மட்டும் கால்நடைன்னு பேர். என்ன காரணம்னு கேட்டார். எனக்கு தெரியலையே சாமின்னு சரண்டானே. அவர் சொன்னார், ஆடு மாடு நாய் நரி பன்றி கழுதை குதிரை இவைகளெல்லாம் கால்களால் மட்டும்தான் நடக்கின்றன. மனிதன் ஒருவன் தான் சிந்தனையாலும் நடக்கிறான். மனிதன் ஒருவன் தான் நாகரிகத்தாலும் நடக்கிறான். மனிதன் ஒருவன் தான் பண்பாட்டாலும் நடக்கிறான். இந்த நாகரிகம், இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம் இவைகளெல்லாம் அவைகளுக்கு தெரியாது. அவைகளுக்கு காலால் மட்டும்தான் நடக்க தெரியும், சிந்தனையால் நடக்க தெரியாது. எவ்வளவு பொருள்! நீங்க வார்த்தைகள் மட்டும் இல்லை, பழமொழியை பாருங்க. ஆம புகுந்த வீடு உருப்படாது. ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஒரு பழமொழி. இன்னும் இருக்குது, அதை சொல்லப்படாது. ஏன்னா அவர் கோர்ட்லேருந்து வர்றாரு. அதனால் இதோட நிப்பாட்டிக்குவோம். ஆம புகுந்த வீடு உருப்படாதுங்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆம ஒரு சின்ன பிராணி, அது எப்படி 6 அறிவு படைத்த மனுஷனை எப்படி அது மனுஷ வாழ்க்கையை மாற்றி போடும்? யோசிச்சு பாருங்கள். அது ஒரு சாதாரண மிருகம், சின்ன மிருகம். நம்ம வழிக்கு அது வர்றதில்லை. நம்ம வேணால் போகிறோம். இந்த தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா அதிகாலையில் போய் ஆமையை வெட்டி அந்த பச்சை ரத்தம் பச்சையாக இருக்கும், அதை எடுத்து கிளாஸில் போட்டு குடிக்கிறாங்க. ஆமை ரத்தம் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறான். ஆனால் ஆமை ஊதிக்கிட்டே போது இவன் ஒல்லியாக தான் போயிட்டுருக்கான். சரி, ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு நம்மளால் சொன்னான்ல, நம்மளால் எதையுமே ரொம்ப அறிவாளியாக தான் சொல்லியிருக்கிறான். என்ன தெரியுமா? இந்த ஆமையுடைய நேச்சர் என்னென்னா, விலங்குகள்லேயே ரொம்ப மெதுவாக நகலக்கூடியது. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படி மெதுவாக நகலும். ஆமை ரோட்டில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு 1 நாள் ஆகும், இல்லை அரை நாளாவது ஆகும், 12 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா மெதுவாக ரோட்டிலேருந்து அப்படி மெதுவாக ஊந்து உள்ளே வரும். 1 நாள் ஆகும். இப்படி 1 நாள் முழுக்க நடந்து ஒரு ஆமை வீட்டுக்குள்ளே வர்றதையே தெரிஞ்சிக்காமல் அந்த குடும்பம் முழுக்க சோம்பேறியாக இருந்தால் அந்த வீடு எப்படி உருப்பிடும்? ஆமை புகுந்த வீடு உருப்பிடாதுன்னா, ஆமையை மாதிரி ரொம்ப ஸ்லோவாக உள்ள மிருகம் உள்ளே வர்றது கூட தெரியாமல் ஒரு இனம் தூங்கிக்கிட்டு இருந்தால் அந்த குடும்பம் உருப்பிடாது. இதுதான் அர்த்தம். ஆமை புகுந்த வீடு உருப்பிடாது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளவு மிகப்பெரிய அர்த்தங்களை நீங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு பக்கத்திலே சோம்பேறிகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சோம்பேறித்தனமாக மாறிவிடும். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், நல்லா கவனித்து பாருங்கள். டிரைவர் சீட்டு இங்கே இருக்கும், இந்த பக்கம் சிங்கிளாக ஒரு சீட் இருக்கும், அது கண்டக்டர் சீட்டு. அவர் அங்கேயும் ஒரு சீட்டு போட்டிருப்பார், கடைசிலையும் ஒரு சீட்டு போட்டிருப்பார். அவர் கடைசியில் உட்காருவோன்னு முன்னால் போய் உட்காந்தா அவர் முன்னால் எழுப்பி விடுவார் நம்மளை. நம்ம பின்னால் உட்காந்தா பின்னால் நம்மளை எழுப்பி விடுவார். அப்படி இது டூயல் ரோல் பார்ப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க. அங்கே கண்டக்டர் பின்னால் உட்காந்துட்டாரு, நம்ம போய் அதில் உட்காந்துட்டு யாராவது ஒருத்தன் தூங்குறான், யாராவது ஒருத்தன் தூங்கி வலிகிறான்னு வைங்க. முதல்ல டிரைவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? முதல்ல இந்த ஆளை பின்னால் அனுப்பு. இவரும் அவரை பார்த்து தூங்கிடக்கூடாது. அது இல்லை அர்த்தம். தூக்கம் தொத்து வியாதி அல்ல. நல்லா கவனிங்க, தூக்கம் தொற்று வியாதி அல்ல. ஆனால் நம்மை சுமப்பதற்கு இன்னொருவன் நினைக்கிறான் என்று இவன் நிம்மதியாக தூக்குறானே, அந்த சோம்பேறித்தனம் தொற்று வியாதி. மறுபடியும் சொல்றேன், தூக்கம் தொற்று வியாதி அல்ல. ஆனால் என்னை இன்னொருவர் சுமக்கிறார் என்று நினைத்து நான் நிம்மதியாக தூங்குறேன் பாருங்க, அந்த சோம்பேறித்தனம் தொற்று நோயாகிவிடும். அதனால் உங்களை சுற்றி எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி எப்பொழுதும் நல்ல சிந்தனை உள்ளவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படும். இப்போ திரும்ப டென்மார்க் போயிடுவோமா? ஏன்னா நான் வாரியார் மாதிரி சுற்றி அங்கே வரணும்ல. மேடையில் அவரை கூப்பிட்டு ஒரு பொன்னாடையை போத்தியாச்சு. போத்திட்டு
இவர் தான் என்னை கண்டுபிடிச்சி சொன்னவர். என்னைய வந்து குக்கு வித் கோமாளி. நான் சரவணபவன் ஹோட்டல் லண்டனில் இருக்குது, 5 இடத்துல பிரான்ச் இருக்குது. அதில் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றேன். ஒரு ஆள் பக்கத்தில் வந்துட்டார். அது என்ன சௌக்கியமானார். அந்த ஆள் யாருன்னே தெரியாது. என்ன சௌக்கியமான, சௌக்கியமாக தான் இருக்கிறேன் அப்படின்னேன். எங்கே எவ்வளோ நாள் ஆச்சுன்னாரு. நான் வந்து ஒரு 10 நாள் ஆகுது. நீ எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். நான் இன்னொரு 15 நாள் இருப்பேன், 25 நாள் இங்கே இருப்பேன் அப்படின்னேன். என் மகா வீடு தான் இருக்குல்ல, கூட ஒரு 10 நாள் இருக்க வேண்டியதானே அப்படின்னாரு. எனக்கு தூக்கியாரி போயிட்டு, எனக்கு ஒரே ஒரு மகன்தான். எங்கள் மக வீடு இங்கே இருக்கான்னு அப்புறம் தான் தெரியுது, செப்தாமுவோட மகா லண்டனில் இருக்கா. அந்த ஆள் என்கிட்ட செப்தாமுன்னு நினச்சே பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன சரி, இப்போ இந்த ஆளை பாராட்டும் போது பொன்னாட போட்டு நான் சொன்னேன், செப்தாமு என்ன பண்ணுறாரு, பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகளை சமைக்கிறார். சமைதல் என்றால் பக்குவப்படுத்துதல். காய்கறியை அவர் சமைத்து பக்குவப்படுத்துகிறார். பச்சையான காய்கறிகளை தாமு பக்குவப்படுத்துகிறார். உலகத்தில் உள்ள மக்களுடைய இதயத்தை நான் பக்குவப்படுத்துகிறேன். நானும் ஒரு விதத்திலே சமயக்காரன்தான். அப்போ உருவத்தை பார்த்து ஒருத்தரை எடை போட முடியாது. இந்த நம்முடைய நெல்லை சீமைக்கு உள்ள மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த எட்டயபுரம் பாரதி, நான் இன்னைக்கு காலையில் அந்த வீட்டுக்கு போனோன்னு என்ன அறியாமல் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன் தெரியுமா, நான் ஒரு ஆள் தான் போய் உட்காந்துருக்கோம். சேர்மதுரையும் நானும் தான் போயிருக்கிறோம், 2 பேர் தான் உட்காந்துருக்கோம். ஒரு நாள் ஸ்கூல் பிள்ளைங்க வந்தது, கொஞ்சம் பார்த்தாங்க, போயிட்டாங்க. நீங்கள் இதே இது லண்டனில் கிரேவ்யார்டு இருக்குது, உலகத்தினுடைய மிகப்பெரிய கல்லறை. அங்கே மார்க்ஸினுடைய கல்லறை இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா 1500 டிக்கெட்டு. 1500 டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் 1 கிலோமீட்டர் நீளத்தில் க்யூவில் நிற்கணும். ஆனால் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய கவிதை சுரங்கத்தை தந்த அந்த பாரதியிலே தொடங்கியதால் பாரதியிலே நிறைவு செய்கிறேன். இந்த கடிகாரம் கரெக்டாக இருக்கும், அந்த கடிகாரம் அதில் 5 நிமிஷம் இருக்குது, இதில் முடிஞ்சிச்சு. இதுதான் கரெக்டாக. அப்போ ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்துடுவோன்னாரு. ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் உங்கள்கிட்ட வரான், என்ன செய்யணும் நீங்கள்? ஒன்று அவனுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா? சாப்பாடு போடணும் இல்லையா? இந்த சரவண செல்வன் இருக்காரு, யாருக்குனாலும் சரவண பவனில் சாப்பாடு வாங்கி கொடுப்பாருன்னு சாப்பாடு கிடைக்கிற இடத்த சொல்லணும். அதையும் விட்டுட்டு, இல்லை காசையாவது கொடுக்கணும், அதையும் விட்டுட்டு, ஒன்று உனக்கு பசிக்குதா, நானும் 2 நாளாக பசியாக இருக்கிறேன், வா 2 பேரும் சேர்ந்து உலகத்தை கொளுத்திடுவோம். இதை சொல்கிறவன ஒரு கவிஞன் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் பாரதி சொல்லியிருக்கிறான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். அது எப்படி தீர்வாகும்? தனி ஒரு மனிதன் வந்து உணவில்லைன்னா அவனுக்கு உணவு போடுற வழியை தானே சொல்லணும். இந்த ஆள் என்ன இவ்வளோ அபத்தமாக சொல்லியிருக்கான் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சேன். அப்புறம் நூலை பொருள் உணர்ந்து படிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். என்ன அதனுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம் அது இல்லை. என் மனைவிக்கு எனக்கு போனஸ் வந்தது. 2 பவுனில் வந்து அவளுக்கு வளையல், ஒரு கட்டி வளையல் செஞ்சு போட்டேன். அவள் அம்மா வீடு தூத்துக்குடியில் இருக்குது. வந்துட்டு 1 வாரம் இருந்து திரும்பி வந்தால் வளையலை காணோம். நான் கேட்டேன், என்னம்மா வளையல் எங்கன்னு? அவள் சொன்னா, நான் அழிச்சிட்டேன்னா. அழிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? கடலில் தூக்கி போட்டேன், தொலைச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அந்த வளையலை அழித்து சங்கிலியாக பண்ணி போட்டுக்கிட்டேன். அழித்தல் என்பதற்கு உரு மாற்றுதல் அல்லது உரு சிதைத்தல் தான் அர்த்தம். இப்போ பாரதிக்கு வாங்க, தனி ஒரு மனிதன் உணவில்லை என்று வந்தால் தரிசா கிடக்கிற இந்த பூமியை அழித்து விளைச்சலுக்குரிய நிலமா மாற்றுவோம். எப்படி வளையலை அழித்து சங்கிலியா செய்கிறோமோ அது மாதிரி தரிசு நிலங்களை அழித்து விளைச்சலுக்குரியதாக மாற்றினா வந்தவனுக்கும் சோறு போட முடியும், உலகத்துக்கும் சோறு போட முடியும். ஆக தாங்கள் சிரிக்காவிட்டாலும் இந்த சமுதாயத்தை தங்கள் சிந்தனை என்கிற விதைகளாலே சிரிக்க வைத்தவர்கள் மகான்கள். அவர்கள் வழியிலே தான் இந்த தலைப்பை கொடுத்தேன். சிரிப்பு என்பது ஏதோ ஒரு ஜோக்கை கேட்டு சிரிக்கிறது இல்லை, மகிழ்ச்சி என்பதுதான் சிரிப்பினுடைய அர்த்தம். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால்
பாரதியை போன்ற உயர்வான சிந்தனையாளர்களுடைய அந்த கருத்துக்களை விதைகளாக நம் மனதுக்குள்ளே அவர்களுடைய சிந்தனைகளை விதைத்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் சிந்தனை விதைகளைத்தான் நான் தூவினேன். ஆனால் நீங்கள் எல்லாம் சிரித்து மகிழ்ந்தீர்கள். அதுதான் இந்த தலைப்பினுடைய அர்த்தம். அதுதான் இந்த தலைப்புக்கு கிடைத்த வெற்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பல்வேறு விஷயங்களை சிரிப்புகளோடு கலந்து சிந்தனை விதைகளாக விதைத்த ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரவொலியை கொடுத்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய தமிழாசிரியர் மதிவாணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பித்த கோ வெங்கடசாமி நாடு கல்லூரியின் பணி நிறைவு செய்த நூலகர் கோபால்சாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ மாணவியருக்கும் சிறப்பு நிகழ்வு நடத்திய மாணவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பானது ஒரு உரை வழங்கி நம் சிந்தனையெல்லாம் மகிழ்வித்த ஐயா சங்கரநாராயணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி